உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தனாதிபதி என்னும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நேரம் இது. மிதுன ராசியில் குரு. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறார். அவரது பார்வை பதியும் ராசிகள் புனிதமடைந்து நல்ல பலன்களை வழங்கும். அந்த அடிப்படையில் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வருவீர்கள். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இதுவரை ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு. உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் இப்பொழுது மாற்றப்படலாம். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். தனுசு ராசியில் சுக்கிரன். மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது இந்த நேரம் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வரப்போகிறது. குறிப்பாக பணத் தேவைகள் பூர்த்தியாகும். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். வைத்திருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணம் பலன் தருவதாக அமையும். மகிழ்ச்சிகரமான ஆன்மீக பயணங்கள் உண்டு. தனுசு மற்றும் மகர ராசியில் புதன். மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்குபவர் புதன். அவர் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற முயற்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். மார்கழி 27ஆம் தேதி மகரத்திற்கு புதன் செல்கிறார். ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது ஒரு அற்புதமான நேரமாகும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபார விருத்திக்கு புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காண்பீர்கள். மகர ராசியில் செவ்வாய். மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கே உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவது நல்லதல்ல. இந்த காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சிக்கல்கள் உருவாகும். மேலும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மேல் முதலீடு செய்ய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு நிலையான வருமானம் உண்டு. பூமி யோகம் அமையும். பரிகாரம்: இந்த மாதம் வாராகி வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.